பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சவுதி சென்றிருந்த பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்பினார். டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசனை நடத்தினார். சம்பவம் நடந்த ஃபைசரான் பகுதிக்கு சென்ற அமித் ஷா அங்கு செய்துள்ள பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்தார். இதற்கிடையே ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் டில்லியில் முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். ஏற்கனவே பஹல்காமில் ராணுவம், விமானப்படை, ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை ஒட்டிய காஷ்மீர் எல்லையிலும் பஹல்காம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் உடனிருந்தார். காஷ்மீரின் மலை காடுகளில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த உளவுத்துறை தகவலை அடுத்து கடந்த ஒரு வாரமாக பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணியில் ராணுவம் ஈடுபட்டிருந்தது. பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவம், பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சூடு சம்பவங்களும் நிகழ்ந்தன. இந்த நிலையில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி, அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி முடித்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் அடங்கிய குழு காஷ்மீர் விரைந்துள்ளது. பயங்கரவாதிகளின் ஊடுருவல், அவர்கள் தீட்டிய சதித்திட்டம், பதுங்கியிருக்கும் இடம் குறித்து ராணுவத்தினருடன் என்ஐஏ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதற்கிடையே பஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.